ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக மூவ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது, டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸ் பற்றிலாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் அப்டேட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம். கைஸ், இன்றைக்கி நம்ம OPBNBயோட டெஸ்ட்நெட்டை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேச தேவையில்ல. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது இந்த OPBNB டெஸ்ட்நெட். இதை பற்றி தான் நிறைய இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட டெஸ்ட்நெட்டை எப்படி அட்டன் பண்ணுறது அதை வந்து நம்ம பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட்நெட்னாவே நமக்கு வந்து எப்படியும் வந்து டெஸ்ட் டோக்கன்ஸ் தேவை. ஸோ அதை கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த ஃபேசட் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் இந்த ஃபேசட்டோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் லிங்க்கையும் போடுவேன். ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபேசட் கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ OPBNB ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெஸ்ட்நெட் BNB வந்து OPBNBயை வந்து பிரிட்ஜ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த சைட்டோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இங்கே வந்து கனெக்ட் வேலட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து OPBNBயாக அந்த நெட்வொர்க்கை வந்து நீங்கள் மெட்டாமாஸ்கில் ஆட் பண்ணணும். ஸோ அது நீங்கள் வந்து இங்கே வேலட் கனெக்ட் கொடுக்கும்போதே ஸோ இங்கே மெட்டாமாஸ்க்லேருந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா OPBNBயோட நெட்வொர்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெட்டாமாஸ்கில் வந்து தானாகவே ஆட் ஆகிக்கும். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு அப்படி நெட்வொர்க் ஆட் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து விட்ரா அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்விட்ச் டு OPBNB டெஸ்ட்நெட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க கைஸ். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தானாகவே கேட்பாங்க, பார்த்திங்களா? ஸோ இங்கே பாருங்கள் நெட்வொர்க் நேமு, நெட்வொர்க் URL, செயின் ஐடி இதெல்லாம் வந்துருச்சு, பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து அப்ரூவ் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து OP டெஸ்ட்நெட் BNB வந்து ஆட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னு இருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அது கொடுத்தோடனே இப்போ வந்து உங்களுக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி BNB சாதாரண BNB இதில் வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து OPBNB நெட்வொர்க் வந்து இது வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டெபாசிட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என் வேலெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1.74 டெஸ்ட்நெட் BNB இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு 1 BNB வந்து OPBNBயாக நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம BNB டெஸ்ட்நெட்லேருந்து OPBNBயாக மாற்றுறதுனால ஃபஸ்ட் நமக்கு வந்து BNB செயினில் தான் இருக்கணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ இப்போ இங்கே மேலே வந்து 1 கொடுத்துட்டு கீழே வந்து டெபாசிட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணோடனே வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ மெட்டாமாஸ்க்லேருந்து நமக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கா, ஸோ கிளிக் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட் அந்த மாதிரி வரும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து மேலே வந்து வேலட் கனெக்ட் பண்ணோம்ல, ஸோ அங்கே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அங்கே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னாக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிரிட்ஜ் பண்ணோம்ல அதோட ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பேக் போய்க்கலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து பேக் வந்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மெட்டாமாஸ்க் வாலெட்டில் நம்ம வந்து இப்போ BSC டெஸ்ட்நெட்டில் தானே இருக்குது. ஸோ அடுத்து OPBNB செயினுக்கு வந்து நம்ம வந்து வேலெட் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க நெட்வொர்க்கை. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1 TC BNB அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து OPBNBயாக நம்ம வந்து மாற்றியாச்சு, ஓகேங்களா? ஸோ மேலே நெட்வொர்க் பார்த்திங்க அப்படின்னா OPBNB டெஸ்ட்நெட் அப்படின்னு இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெஸ்ட்நெட் BNBலேருந்து OP டெஸ்ட்நெட்டுக்கு நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணோமா. ஸோ இப்போ OP டெஸ்ட்நெட்லேருந்து நம்ம வந்து BNBக்கு வந்து பிரிட்ஜ் பண்ணலாம் கைஸ், அதாவது ஸ்வாப் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம OPBNB பார்த்திங்கன்னா 1 BNB இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு 0.4 BNBயை வந்து திருப்பி நம்ம வந்து BSC டெஸ்ட்நெட்டுக்கு நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து விட்ரா அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி தான் ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம் கைஸ். இங்கே வந்து கன்ஃபார்ம் இருக்கா, ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ட்ரான்சாக்ஷனே கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரூவ் விட்ராவல் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி பேஜுக்கு தான் வரும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் ப்ரூஃப் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாறும் கைஸ். நான் அப்போ வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே கைஸ், எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு தான் இருந்தது. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ரூவ் வித்ட்ரால் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து மெட்டாமாஸ்கில் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா இப்போ வந்து நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரூவ் விட்ராவல் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க கைஸ்.
அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்களா, ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இன்னொரு ட்ரான்சாக்ஷனும் கேட்குறாங்க, ஸோ அதையும் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இங்கே வந்து ஃபைனலைஸ் விட்ரால் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம் கைஸ். நான் ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலைஸ் விட்ரால் அப்படின்னு வந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு 5 minutes பக்கமாக நான் வந்து வெயிட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கா, ஸோ நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்ரூவ் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட்நெட் பிஎன்பியிலேருந்து OPBNB செயினுக்கும் மாற்றியாச்சு. அதே மாதிரி அதையே அப்படியே ரிவேர்ஸாகவும் பண்ணியாச்சு. அதாவது OPBNB செயின்லேருந்து டெஸ்ட்நெட் பிஎன்பிக்கும் நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்து இப்போ வந்து இங்கே வந்து வைவ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைனலைசிங் விட்ரால் அப்படின்னு இருக்குது. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெபாசிட்டும் அதாவது பிரிட்ஜ் எல்லாம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சைட்டில் பிரிட்ஜ் பண்ண மாதிரியே இது வந்து OPBNB அந்த டெஸ்ட்நெட்டோட அஃபிஷியல் சைட்டு. ஸோ அதில் பிரிட்ஜ் பண்ண மாதிரியே ஆர்பிட்டர் ஃபைனான்ஸ் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுலேயும் பிரிட்ஜ் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா BSCG அப்படின்னு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா OPBSC அப்படின்னு இருக்கா. ஸோ நீங்கள் இதுலேயே வந்து பிரிட்ஜ் பண்ணிங்க. ஒன்றும் இல்லை கைஸ், BSC அப்படிங்கிறது நார்மல் BSC டெஸ்ட்நெட்டு, OPBSCங்கிறது இப்போ புதுசாக அந்த L2 சொல்யூஷனுக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட்நெட் வந்து லைவில் இருக்குல்ல, ஸோ அதோட செயின். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து 0.2 வந்து BNB டெஸ்ட்நெட்லேருந்து OP செயினுக்கு மாற்றினேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி மாற்றி பிரிட்ஜ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இது மாதிரி நீங்களும் பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு NFT வந்து மின்ட் பண்ண போகிறாங்க இதே செயினில். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து வேலட் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்து இங்கே சைடில் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து NFT ஃபேசட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ZK பிரிட்ஜ் ஆன் OPBNB அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரெக்யூஸ்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து செயின் கேட்பாங்க, BNB செயின்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, வச்சுட்டு இங்கே வந்து ரெக்யூஸ்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ரெக்யூஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம வந்து மெயினெட்டில் செய்ய போகிற ஒரு ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா, ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக BNB வந்து மெயினெட்டில் தேவை. ஸோ இது வந்து டெஸ்ட்நெட் கிடையாது, மெயினெட்டில் இருக்கணும். ஸோ அரௌண்ட் ஒரு 50 rupees பக்கமாக உங்களுக்கு வந்து செலவு ஆகலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இப்போ மெயினெட்டுக்கு வந்து நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து மெயினெட்டுக்கு வந்து நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரெக்யூஸ்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ரெக்யூஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ட்ரான்சாக்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.003222 வந்து BNB வந்து ஃபீஸாக போகுது. ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்களா, ஸோ கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ அந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ரிசீவ்ட் அண்ட் NFT அண்ட் BNB செயின் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ அடுத்து இங்கே ZK பிரிட்ஜ் NFT அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்போர்ட் அண்ட் NFT அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அது எப்படின்னா மேலே வந்து BNB செயின் நம்ம BNBயில் தான் மின் பண்ணோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம் இம்போர்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து ரிசீவர் என்ன பிளாக் செயின் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து BNB செயின்லேருந்து எந்த செயினுக்கு வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து OPBNB அப்படின்னாக்கா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னாக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் செலக்ட் ரிசீவர் பிளாக் செயினில் OPBNB வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து அப்ரூவ் அப்படின்னு கேட்குறாங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.04 BNB வந்து ஃபீஸாக போகும் போல். ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டெப் 2 ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் வந்து அப்ரூவ் பண்ணி விட்டுக்கலாம் கைஸ். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.35 அதான் ஆக மொத்தம் ஒரு 50 ரூபாக்குள்ளார நமக்கு வந்து ஃபீஸ் போகும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து பிரிட்ஜிங் வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இங்கே லாஸ்ட் ஸ்டெப்பாக கிளைம் அப்படின்னு போட்டு இங்கே வந்து கிளைம் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணணும் போல். ஸோ அதையும் நம்ம வந்து பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அதாவது இப்போ வந்து மெயினெட் BNB செயின்லேருந்து நம்ம வந்து OP டெஸ்ட்நெட்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து டெஸ்ட்நெட் OPயை வந்து கொஞ்சம் ஃபீஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கா,
மறுபடியும் மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் வரும், அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து NFT வந்து கிளைம் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்துச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து V1 எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி ஸோ இது என்ன எக்ஸ்ப்ளோரர்னா இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அதை தான் கைஸ் பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா OPBNBயோட டெஸ்ட்நெட் ட்ரான்சாக்ஷன் ஒன்லி அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படிங்களா ஃப்ரம் அப்படிங்கிறது நம்ம வேலட் அட்ரஸ் இருக்கா. ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதாவது இப்போ வந்து NFT வந்து இம்போர்ட் ஆகிருச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து விட்டுடலாம். ஸோ இப்போ கேலக்ஸியில் 2 NFT வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேலக்ஸிக்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருவேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லைங்க, ட்விட்டரில் பார்த்திங்க அப்படின்னா பாலிஹெட்ரா இருக்குல்ல, அவங்களோட ட்வீட்டை வந்து நம்ம வந்து ஒன்று ட்வீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அதை இப்போ நம்ம வந்து ஸ்வாப் பண்ணணும் இல்லைங்க. ஸோ அதுதாங்க இங்கே வந்து வெரிஃபை அப்படின்னாக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 24 hours ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ தானே ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இதை பண்ணிவிட்டு 24 hours கழித்து நீங்கள் வந்து இங்கே வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த NFT வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த இங்கே இதில் ஒரு 30 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து OPBNB மின்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம வெரிஃபை கொடுத்து பார்ப்போம். ஸோ அதாங்க 24 hours நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நாளைக்கு இந்த NFT வந்து மறக்காமல் எல்லாம் கிளைம் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த டெஸ்ட்நெட்டையும் வந்து அட்டன் பண்ணுவீங்க வயசு. இவங்க ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க இந்த டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஏர்ட்ராப்லாம் எதுவும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நிறையா ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஏர்ட்ராப் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஏர்ட்ராப் கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ சொல்ல முடியாது, ஏர்ட்ராப் கொடுத்தாலும் வந்தாலும் வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் இந்த டெஸ்ட்நெட்டை அட்டன் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் கைஸ்.